நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. புவனகிரி அருகே அல்லூர் கிராமத்தில் குடிதண்ணீர் கிடைக்காமல் 3 நாட்களாக குடியிருப்பு மக்கள் அவதி. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டதால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத வட்டார வளர்ச்சி அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அல்லூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கி வந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த மேல்நிலை தேக்க தொட்டி இன்னும் சில ஆண்டுகள் நன்றாகவே பயன் தரும் வகையில் இருந்த நிலையில் திடீரென வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்தனர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் கிடைக்காமல் இருந்து வருகிறார்கள். மேலும் மாற்று ஏற்பாடும் எதுவும் செய்யாதால் குடியிருப்பு வாசிகள் தண்ணீர் கிடைக்காமல் ரொம்பவும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டாலும் அவர்களும் அலட்சியமாக செயல்படுவதால் எந்த தீர்வும் கிடைக்காதால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இன்னும் சில ஆண்டுகள் நன்றாக பயன் தரும் வகையில் இருக்கும் நிலையில் அவசரமாக இடித்தது ஏன் எனவும் குடியிருப்பு வாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் முக்கியமாக தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்போது மேல்நிலை தேக்க தொட்டி இருந்து வந்துள்ளது. தற்போது அது இடிக்கப்பட்டு அது முழுமையாக அப்புறப்படுத்தாமல் அப்படியே இருக்கிறது. இதனால் பள்ளி வளாகத்தில் விளையாடும் மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் பலருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து இடிபாடுகளை உடனடியாக அப்புறப்படுத்தி குடியிருப்பு மக்களுக்கு தடையில்லாமல் தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் எனவும் குடியிருப்பு வாசிகள் வேதனையோடு தெரிவித்து வருகிறார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.